நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தன்னம்பிக்கை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சரிப்போ எதானாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மனப்பக்கம் ஒரு பக்கம் இருக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, அர்த்தாஷ்டமத்தில் சனி வேறு வந்திருக்காரு, வேறு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படிங்கிற யோசனை ஒரு பக்கம் இருக்கும். அப்போ நிறையா முக்கியமான முடிவுகள் எல்லாம் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோட 2024 ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த 2024 முடியறதுக்குள்ளே இதெல்லாம் செய்யணும். பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு கட்டி பண்ணணும், இல்லாட்டி ஒரு மனையாவது வாங்கி போட்டுடணும், தொழில் ஒன்று தொடங்கி பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேலையில் ஒரு ப்ரமோஷன் வாங்கி போடணும், கடன்லாம் அடைச்சி போடணும், எங்கேயாவது கிராமத்து பக்கம் ஒரு இடத்த வாங்கி போடணும், அப்படி இல்லைன்னா வெளிநாடு போகணும். இது மாதிரி ஏகப்பட்ட அந்த எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த அர்த்தாசிரமத்தில் சனி வந்த பிறகு பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற பக்கம் ஒரு பக்கம் மனசு இருக்கும், இன்னொரு பக்கம் பயம் இருக்கும். ஐயோ ஏதாவது நாம் தெரியாமல் காலை விட்டு இருக்கிறதும் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சமும் இருக்கும். அப்படி தான் இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் 2வது வீட்டில் சூரிய பகவானோட கூட்டணி போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீட்டை புதுப்பிக்கலாம், கட்டின வீட்டை மராமத்து பண்ணி பார்க்கலாம், வண்ணம் பூசலாம், இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம். பூமி யோகம் இருக்குது அப்படிங்கிறதால இடங்கிடம் வாங்கணும்னு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இப்போ வாங்கி போடலாம். முயற்சி செஞ்சிங்கன்னா விலை கம்மியாக நல்ல இடம் ஒன்று வரும். இதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்து இப்போ விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்ல லாபத்துக்கு விற்கும். அதுமாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, இழுத்து பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணால் இப்போ ஜெயிக்கும். பூர்வீக சொத்தில் பாகம் போடணும் அப்படின்னா இப்போ போடலாம். அப்போ சொத்தில் ஒரு பாகத்தை நாம் கட் பண்ணி கூறு போட்டு அப்படியே விற்றுட்டு 10 ரூபா தொழில் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இது எல்லாத்துக்கும் நேரம் நல்லா இருக்குது. ஆனால் வருட கிரகங்களோட ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லைங்கிறத தான் சொல்லணும். உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது இருக்கார். அவரை தவிர வேறு யாருமே சரியில்லை. ஏன்னா உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லப்படுற 4ல் சனி, பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படுற 5ல் ராகு, ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லப்படுற 6ஆம் இடத்துல குரு. இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லாத இடத்துல தான் இருக்குது. அதையும் சொல்லி போடணும். சரி, அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா சோசியர் அப்படின்னு கேட்கலாம். வருட கிரகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குணத்தை காட்ட தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நாம் சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ல் சனி பகவான் இருக்காருன்னா அது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி அப்படிங்கிறது. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட உடம்பு பத்திரமா பார்த்துங்க அப்படிங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த புகை போடுறது, தண்ணி வண்ணி போடுறது பழக்க வழக்கம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை குறைச்சிக்கணும், இல்லை நிறுத்திக்கணும். கொஞ்சம் உடல் பயிற்சி செய்யணும். நம்ம பாட்டுக்காக உடம்பு பெருத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டதையும் தின்னுட்டு நம்ம பாட்டுக்காக ஒரு பக்கம் உடம்பு பெருத்துக்கிட்டே இருக்கோம். நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒரு படி ஏற முடியாது, மூச்சு வாங்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தோல் வியாதி வர்ற மாதிரி இருக்கும், தோலெல்லாம் கருக்கும். என்னடா இது புதுசாக வருதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். அப்போ இந்த கொஞ்சம் நம்ம உணவு முறையில் மாற்றத்தை கொண்டாந்துடணும். அதெல்லாம் முடியாது, நான் ஞாயிற்றுக்கிழமான கரிசோறு இல்லாமல் திங்க மாட்டேன் அப்படின்னு வரட்டு பிடிவாதம் பிடிக்காமல் ஏதோ மாதத்தில் 1 நாள் 2 நாள் ஆசைக்கு சாப்பிட்டோமா,
ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் போய் சாப்பிட்டோமா அதோட முடிச்சுக்கணும். மற்றபடி கொஞ்சம் சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கணும். காய்கறி, பழம், கீரை இதெல்லாம் கொஞ்சம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு தினம் ஒரு மணி நேரத்தையாவது ஒதுக்குங்க. உடற்பயிற்சியே பண்ண முடியாதவங்க அப்படியே கொஞ்சம் வாக்கிங்காவது போயிட்டு வாங்க. யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இது மாதிரி வேலையை பண்ணிங்க. கூடுமான வரைக்கும் வாகனங்களை தவிர்த்துட்டு நடைப்பயணத்தில் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா, இல்லைன்னா மிதிவண்டி பயணம், சைக்கிள் பயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. இதை செஞ்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா உடம்புல பருமன் போட வச்சிடும். அதுக்காக தான் இதை நான் திரும்ப சொல்கிறேன். நல்லா ஒட்டடை ஊச்சி மாதிரி இருந்தவங்கலாம் நல்லா பெருத்து நல்லா கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் உடம்பு கொஞ்சம் பெருக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். அதேமாதிரி 4வது இடம் அப்படிங்கிறது தாயாரையும் குறிக்கும். அப்படிங்கிறதால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். அம்மாவுக்கு ஒரு சின்ன காய்ச்சல், சளி, ஜுரம்னாலும் உடனே பார்க்கணும். அதுதான் நம்ம சரியாக செய்யணும். அதுமாரி 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது தாயாரை நாம் எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும். சனி பகவான் நீதிகாரகர். பித்ததாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5வது இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அப்படிங்கும்போது பூர்வீக சொத்தை சில பேர் விற்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்பாவோட சண்டை, மகனோட சண்டை, இதுமாரி அப்பா மகனுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு தான் இருப்பார். ராகு ஏதாவது கலகம் பண்ணிட்டு தான் இருப்பார் 5ல் உட்காந்துக்கிட்டு. ஆனால் கலகத்தின் முடிவில் நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா ராகு விஷப்பாம்பு. அவர் ஒன்று செஞ்சிட்டாருன்னா அதுக்கு உண்டான பாதிப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. ஒரு கலகத்தை பண்ணி விட்டுட்டு அதுக்கான நன்மையும் அவர் செய்வார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் குரு இருக்கார் அப்படின்னா 6ல் குரு ஊரில் பகை. அப்போ நம்ம தேவையில்லாமல் அடுத்தவன் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, ஆஃபீஸில் அடுத்தவன் வேலையை செய்யக்கூடாது, நம்மளோட வேலையை அடுத்தவன்ட்ட வாங்கி செய்யக்கூடாது, நம்மளும் அடுத்தவன்ட்ட வேலையை ஒப்படைக்கக்கூடாது. அதுமாரி அரசியல்வாதிகள் கட்சியில் பேசும்போது அடுத்த கட்சியாரனை வம்படி வழக்கு பண்ணுறது, பொது வழியில் பேசும்போது ஏதாவது வார்த்தையை விட்டுறது, சமூக வலைதளத்தில் எழுதும்போது இஷ்டத்துக்கு எழுதுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க 5ல் ராகு இருக்கும்போது கலகம் வருங்கிறீங்க, எப்படி நல்லது நடக்கணும். அதெல்லாம் கிடையாது. 5ல் ராகு இருக்காருன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது, குரு பகவானோட வீட்டில் தான் இருக்கார். அப்போ குரு பகவான் 5வது வீட்டில் இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரோ அதுதான் கிடக்கும். அப்போ ராகுக்கு உண்டான குணம் அப்படிங்கிறது கலகம் பண்ணுறது, குருவுக்கு உண்டான குணங்கிறது கொடுக்கறது. அப்போ பெற்ற தாய் தகப்பனோட பெற்ற பிள்ளைகளோட நமக்கு கலகத்தை உண்டாக்கி அவங்க மூலமாக நன்மைகளை வர வைக்கக்கூடியதான் ராகுவோட அமைப்பு. பயப்பட வேண்டியதில்லை. மற்றபடி 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம இடத்தெல்லாம் அளந்து வேலி போட்டுக்கிறது நல்லது. இப்போ அண்ணன் தம்பி உள்ள பங்காளிங்க உள்ள பாகம் பிரிக்கிறோன்னா அளந்து முடிச்சதோட அந்த கையோட ஒரு சர்வேரை கூப்பிட்டு அளந்து டப்புன்னு கல்லை போட்டு 4 பக்கம் வேலையை போட்டு நிப்பாட்டிக்கணும். இல்லைனா எனக்கு 1 அடி உனக்கு 2 அடின்னு நாளைக்கு பஞ்சாயத்தை விட்டுட்டு கிடக்கக்கூடாது. அதனால் அதை முன்னாடியே செஞ்சிடறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட உங்களோட ராசிக்கு 8ஆம் தேதி வரைக்கும் ராசியிலேயே புதன் இருக்காரு. 8ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு போகிறாரு. அப்போ 8ஆம் தேதிக்கு மேலே கல்வி அப்படிங்கிறது உச்சத்தை தொட போகுது. ரொம்ப நல்லா இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்காரு. அப்படிங்கும்போது பிள்ளைங்களோட படிப்பு நல்லாயிருக்கும், உங்களோட படிப்பு நல்லாயிருக்கும். சிலருக்கு படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, படிப்பை தாண்டி விளையாட்டு, இலக்கியம்னு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் பெருசாக சாதிச்சிடலாம். எந்த குற்றம் குறையும் கிடையாது. மற்றபடி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுக்கு நம்ம பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும். கொஞ்சம் கர்ம வினைப்படி வாழணும். எந்த ஜீவராசிக்கும் துரோகம் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னாலே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். பெற்ற தாய்க்கு உரிய எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யணும். பெருமாள் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபத்தை மண்ணகல்ல ஏற்றணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏலபால மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதை செஞ்சுட்டாலே இந்த ஜனவரி வருஷத்தோட தொடக்கம் முதல் மாதம் அப்படிங்கிறதே உங்களுக்கு எல்லா தடைகளையும் உடைச்சி வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான 30 நாட்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.